ஆன்லைன் சூதாட்ட தடைக்கான சட்ட மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பியதற்கு அரசியல் தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தமிழ்நாட்டில் ஆன்லைன் சூதாட்டங்களுக்கு தடை விதித்து அவசர சட்டம் கொண்டுவரப்பட்டது. சில நாட்களிலேயே அவசர சட்டத்திற்கு மாற்றாக கடந்த அக்டோபர் மாதம் சட்டப்பேரவையில் புதிய சட்ட மசோதா நிறைவேற்றப்பட்டு ஆளுநரின் ஒப்புதலுக்கு அனுப்பப்பட்டது. 5 மாதங்களுக்கு பிறகு அந்த சட்ட மசோதாவை தமிழக அரசுக்கு ஆளுநர் RN ரவி திருப்பி அனுப்பியுள்ளார். இதில் ஆளுநரின் சூதாட்டமே அதிகமாக இருப்பதாக ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா பரிந்துரைத்த குழு தலைவரான ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு தெரிவித்துள்ளார். மீண்டும் ஆளுநர் நீதிமன்றத்தில் குட்டு வாங்கணும்னு ஆசைப்படுறாரு. ஆளுநர் ஆன்லைன் ரம்மி சூதாட்டத்தை விட ஆளுநர் ஆடுற சூதாட்டம் மோசமாக இருக்குது. இதே சட்டத்தோடைய பிரதி தான் அவசர சட்டத்தோடைய பிரதியாக இருந்தது. அதில் இதே ஆளுநர் தான் கையெழுத்து போட்டிருக்காரு. ஆனால் 1 மாதத்துக்குள்ளே தான் கையெழுத்து போட்ட அவசர சட்டமே செல்லாதுன்னு ஒரு ஆளுநர் சொன்னால் அவரை விட ஒரு கோமாளி வேறு யாரும் இருக்க மாட்டாங்க. ஆன்லைன் சூதாட்டத்தை தொழில்நுட்பமாக பார்க்காமல் பொது நலனாக கருதி தடை விதிக்க வேண்டும் என்று ஆன்லைன் சூதாட்ட தடை மசோதா பரிந்துரை குழு உறுப்பினரான மருத்துவர் லட்சுமி விஜயகுமார் தெரிவித்துள்ளார். ஒரு பப்ளிக் ஹெல்த் ப்ராப்ளமாக பார்த்துட்டு அதுக்கு நம்ம மசோதாவை கொண்டு வந்தானாக்கா நிச்சயமாக நிறைய வல்னரபிள் பீப்புளுக்கு சேஃப் ஆகும். தமிழ்நாட்டில் முன்னாடி நம்ம லாட்ரி பேன் பண்ணியிருக்கோம், இல்லை மற்ற மாநிலங்களில் இருந்தபோது கூட நம்ம லாட்ரியை பேன் பண்ணியிருக்கோம். அது மாதிரி நம்ம செய்ய முடியாததுன்னு ஒன்றும் கிடையாது. சட்ட மசோதாவை திருப்பி அனுப்பியதற்கான நியாயமான காரணங்களை தமிழ்நாடு அரசு பொதுவெளியில் தெரிவிக்க வேண்டும் என்று பாஜக தமிழக தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார். Which is only right if the speaker and the government of Tamil Nadu puts out the whole governor's comment in the public domain, so that we really understand what is the point governor has given, why is he disagreeing, what are those points, is there a violation of any constitutional provision, if at all, if it is a genuine violation, then the honorable members have to sit down again in their wisdom, correct it and send it back. ஆன்லைன் சூதாட்டத்தில் 18 பேர் இறப்பிற்கு ஆளுநர் தான் காரணம் என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் குற்றம் சாட்டியுள்ளார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை ஆளுநர் திருப்பி அனுப்பி இருப்பது அராஜகமான செயல் என்றும் ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல் என்றும் CPM மாநில செயலாளர் K பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டியுள்ளார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவை திருப்பி அனுப்பியது ஆளுநரின் அதிகார மமதை என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கண்டனம் தெரிவித்துள்ளார். மக்களின் உயிரோடும் சமுதாய நலத்தோடும் சம்பந்தப்பட்ட இந்த விஷயத்தில் தமிழக அரசும் ஆளுநரும் இணைந்து சட்ட மசோதா விரைவில் அமலுக்கு வருவதற்கு வழிவகுப்பது மட்டுமே இன்றைய சூழலுக்கு அவசிய தேவை என டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். விளக்கம் கேட்டு காலத்தை விரயம் செய்யாமல் ஆளுநர் உடனடியாக மசோதாவுக்கு விளக்கம் தர வேண்டும் என விஜயகாந்த் வலியுறுத்தியுள்ளார். ஆன்லைன் சூதாட்ட தடை சட்ட மசோதாவில் திருத்தம் மேற்கொள்ள வாய்ப்பில்லை என கூறிய அமைச்சர் ரகுபதி, இதே மசோதா மீண்டும் நிறைவேற்றப்பட்டு ஆளுநருக்கு அனுப்பி வைக்கப்படும் என தெரிவித்தார். இதுகுறித்து சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியுடன் செய்தியாளர் பாண்டியராஜன் நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். 4 மாதங்களுக்கு பிறகாக ஆளுநர் அந்த மசோதாவை திருப்பி அனுப்பியிருக்கிறார். மீண்டும் அனுப்புவதாக முடிவு எடுத்திருக்கிறீங்க. இதில் ஏதாவது கூடுதல் சரத்துகள் சேர்ப்பதற்கு வாய்ப்பு இருக்கா, அல்லது அதே மசோதாவை திருப்பி அனுப்ப போறீங்களா? எங்களை பொறுத்த வரைக்கும் அதே மசோதாவைத்தான் திருப்பி அனுப்புவதாக இருக்கிறோம். அங்கே டிஸ்கஷன் நடக்கும். அதில் சபையில் சில திருத்தங்கள் கொண்டு வந்தாங்கன்னா கொண்டு வருவதற்கான உரிமை அனைத்து சட்டமன்ற உறுப்பினருக்கும் உண்டு. திருத்தங்கள் கொண்டு வந்தால் திருத்தங்கள் கொண்டு வருவோம். அதை ப்ரெசென்ட் பண்ணுறதுக்கு முன்னால் நாங்களே சில திருத்தங்கள் சேர்க்க வேண்டும் என்று நினைத்தாலும் சேர்க்கலாம். ஆனால் அதுக்கான அவசியம் இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அதே நேரத்தில் உறுப்பினர்கள் கொண்டு வருகிற திருத்தங்கள் சொன்னாங்கன்னா அந்த திருத்தங்களை சேர்க்க வேண்டிய ஏற்றுக்கொள்ளக்கூடியவையாக இருந்தால் சேர்த்துக்கொள்ளும். ஆளுநர் ஏற்கனவே திருப்பி அனுப்பதற்கான காரணமாக பார்த்தோம்னா சட்டமன்றத்திற்கு அதிகாரம் இல்லைன்னு ஒரு கருத்தை சொல்றாரு. அதே சமயம் உயர்நீதிமன்றம் கூறிய கருத்தை பின்பற்றலாம், சந்தேகங்களை தீர்க்கலாம் அப்படின்றது சொல்லியிருக்காரு. இதெல்லாம் நம்ம சொல்லியிருக்கோமா? ஆமாம், அதாவது உயர்நீதிமன்றத்தினுடைய கருத்துக்களை நாங்கள் உள்வாங்கி கொண்டு ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துருவினுடைய தலைமையில் ஒரு கமிஷன் நியமித்து பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு, இன்னும் சொல்லப்போனால் ஆன்லைன் ரம்மி நடத்துகிறவங்க கருத்துக்களையும் கேட்டு, அது பல பள்ளி மாணவர்கள் ஆசிரியர்களுடைய கருத்துக்களை கேட்டு, அதற்கு பிறகு அந்த நீதியரசர் சந்துரு அவர்களுடைய கமிஷன் கொடுத்த அறிக்கையினுடைய அடிப்படையிலையும் மற்ற சட்ட வல்லுநருடைய அடிப்படையிலையும் இந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது. இது இந்தியாவுக்கு ஒரு முன்மாதிரியான ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வந்திருக்கோம். சென்னை உயர்நீதிமன்றம் பழைய சட்டத்தை ரத்து செய்ததை தவிர சட்டமன்றத்துக்கு அதிகாரம் இல்லை என்று சொல்லி உயர்நீதிமன்றம் ரத்து செய்யவில்லை. இன்றைக்கு ஆளுநர் இதை புதிதாக கண்டுபிடித்திருக்கிறாரே தவிர உயர்நீதிமன்றமே கண்டுபிடிக்க முடியாத ஒன்றை கண்டுபிடிக்கக்கூடியவர் நம்முடைய ஆளுநர். உயர்நீதிமன்றம் தெளிவாக சொல்லியிருக்கு எங்களுக்கு அதிகாரம் இருக்குன்னு.
பாஜகவினருக்கு சகிப்புத்தன்மையும் வாயடக்கமும் தேவை என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு கூறியுள்ள நிலையில் அதிமுக பாஜக கூட்டணியில் எந்த குழப்பமும் இல்லை என்று ஜெயக்குமார் விளக்கமளித்துள்ளார். தமிழ்நாடு பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் நிர்மல்குமார் அக்கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் இணைந்தார். இதனைத் தொடர்ந்து அதிமுக பாஜக இடையே கருத்து மோதல் நீடித்து வருகிறது. மேலும் தன்னை மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவுடன் ஒப்பிட்டு தமிழ்நாடு பாஜக தலைவர் அண்ணாமலை பேசினார். இதனால் அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே அண்ணாமலைக்கு எதிராக அதிமுகவினர் கண்டன முழக்கங்களை எழுப்பினர். மேலும் அவரது உருவப்படத்தையும் தீயிட்டு கொளுத்தினர். அவர்கள் அனைவரையும் கைது செய்த போலீசார் திருமண மண்டபத்தில் தங்க வைத்தனர். இந்நிலையில் நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சியின் வணக்கம் தமிழ்நாடு நிகழ்ச்சிக்கு பேட்டியளித்த முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜு அதிமுகவுக்கு எதிராக பக்குவம் இல்லாமல் செயல்படும் ஒரு சிலர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அண்ணாமலைக்கு கோரிக்கை விடுப்பதாக தெரிவித்தார். பாஜக ஐடி விங் மாநில தலைவர் நிர்மல்குமார் உலகி அனைத்து அண்ணாவோட முன்னேற்ற கழகத்தில் அண்ணன் எடப்பாடி தலைமையில் இணைந்த பிறகு சில விரும்பத்தகாத அருவருக்கத்தக்க அரசியலில் கீழ்த்தரமான செயல்கள் சில நடைபெற்றது. அதை நாங்கள் சுட்டிக்காட்டி அதன் பொறுப்பான தலைவராக இருக்கின்ற மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்களிடம் அந்த கோரிக்கை வைத்தோம். அவர்கள் மீது கண்டிக்க வேண்டும், நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற வகையில் அந்த கோரிக்கை வைத்தோம். அவர் கண்டித்ததாக சொன்னாரே தவிர இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை. அதே நேரம் அதிமுக பாஜக கூட்டணி நீடிப்பதாகவும் மோதல் இல்லை என்றும் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கம் அளித்துள்ளார். ஏதோ சில பேர் ஐடிவிங்கள சில கருத்துக்கள் சில பக்குவப்படாதவர்கள் அவர்கள் சொன்னார்கள். அந்த கருத்துக்கு பார்த்தீங்கன்னா நாங்கள் கருத்து சொல்லிட்டோம். அதனால கூட்டணி பொறுத்தவரையில் தொடருது. அதாவது அகில இந்திய ரீதியில் தேசிய ஜனநாயக கூட்டணி, தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணி இது தொடரும். இதன் மூலம் அதிமுக பாஜக இடையேயான பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முயற்சி நடப்பதாக கருதப்படுகிறது. கூட்டணியை எப்போது வேண்டுமானாலும் மாற்றிக்கொள்ளலாம், அது கொள்கை சார்ந்தது அல்ல என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு தெரிவித்துள்ளார். மதுரை கோரிப்பாளையத்தில் உள்ள அதிமுக கட்சி அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர் இவ்வாறு தெரிவித்தார். கூட்டணி என்பது ஒரு கட்சியினுடைய கொள்கை அல்ல. கூட்டணி எப்போ வேணாலும் மாற்றிக்கலாம், வச்சுக்கலாம், சேர்த்துக்கலாம், அப்படியெல்லாம் மாற்றிக்கலாம். திமுகவில் இந்த மாதிரிலாம் நடந்தது. அதே காங்கிரஸ் கட்சியை ஜெயிக்கிறதுக்கு தான் இப்போ நம்ம முதலமைச்சரும் 30 அமைச்சர்களும் கேரளத்தால் 28 நாள் ஈரோடு கிழக்கு தொகுதியில் நின்று வரலாறு காணாத அளவுக்கு ஜனநாயக படுகொலை செய்யப்பட்டு இந்திய துணைக்கண்டத்தில் தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கரும்புள்ளியாக ஏற்பட்டிருக்கு. பாரதிய ஜனதா பொறுத்தளவுக்கு எங்கள் அம்மாவோடு யாரும் ஒப்பிடுறதுக்கு, எங்கள் அம்மா தலைவரோடு ஒப்பிடுறதுக்கு யாருமே இல்லை என்பதுதான் எங்களுடைய எண்ணம், 1.5 கோடி தொண்டருடைய எண்ணம். அவங்கள மாதிரி ஒரு ஆட்கள், அவங்கள மாதிரி ஒரு தலைவர்கள் இனிமேல் உருவாக முடியாது, உருவாகவும் இல்லை என்பதுதான் எங்களுடைய முழுமையான வாதம். இனி சில முக்கிய செய்திகளை ஒரு நிமிட தொகுப்புகளாக பார்க்கலாம். குரூப் 4 தேர்வு முடிவுகள் இந்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி அறிவித்துள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் கடந்த ஜூலை மாதம் 24ஆம் தேதி குரூப் 4 தேர்வை நடத்தியது. 9800 பணியிடங்களுக்கு நடைபெற்ற தேர்வில் 18 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் எழுதினர். கடந்த செப்டம்பர் மாதம் தேர்வு முடிவுகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் 6 மாதங்களை கடந்த பின்னரும் முடிவுகள் வெளியாகாததால் பல தரப்பிலும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. இதனால் தேர்வு முடிவுகளை உடனடியாக வெளியிட வலியுறுத்தும் பதிவுகள் ட்விட்டரில் புதன்கிழமையன்று தேசிய அளவில் ட்ரெண்டானது. இந்நிலையில் தமிழ்நாடு தேர்வாணையம் சார்பில் வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில் பணிகள் விரைவாக நடைபெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மார்ச் மாத இறுதிக்குள் முடிவுகள் வெளியிடப்படும் என்று டிஎன்பிஎஸ்சி தெரிவித்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் களியக்காவிளை காவல் நிலையத்தில் துப்பாக்கிகள் கையாளத் தெரியாமல் காவலர்கள் சிலர் பணிபுரிந்து வருவது மாவட்ட எஸ்பியின் திடீர் ஆய்வில் தெரிய வந்துள்ளது. தமிழக கேரள எல்லையில் உள்ள களியக்காவிளை காவல் நிலையத்தில் ஆய்வாளர், உதவி ஆய்வாளர்கள் உட்பட 40ற்கும் மேற்பட்ட காவலர்கள் பணியாற்றி வருகின்றனர். இந்நிலையில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஹரிகிரண் பிரசாத் களியக்காவிளை காவல் நிலையத்தில் திடீர் ஆய்வு மேற்கொண்டார். அப்போது துப்பாக்கிகள் கையாள்வது குறித்து காவலர்களிடம் ஆய்வு நடத்தினார்.
இதில் காவலர்கள் சிலருக்கு துப்பாக்கிகளை கையாள தெரியவில்லை என தெரிய வந்தது. தெரியுமா? தெரியுமா? இதைத் தொடர்ந்து வழக்குகள் குறித்த ஆவணங்களை ஆய்வு செய்த எஸ்பி ஹரிகிரண் நீண்ட காலமாக நிலுவையில் இருக்கும் வழக்கு விசாரணைகளை விரைந்து முடிக்க அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். Some of the police officers they are not able to understand the nuances of weapon handling. Definitely they will be equipped with the training and we will bring them back to the skill capacity which is needed for handling the weapons. கடந்த 2020ஆம் ஆண்டு இதே காவல் நிலையத்தில் பணியாற்றிய சிறப்பு உதவி ஆய்வாளர் வில்சன் பணியின் போது சமூக விரோதிகளால் சுட்டுக் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. விவசாயிகளுக்கு 24 மணி நேரமும் தடையில்லா மும்முனை மின்சாரம் வழங்க வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ள நிலையில் அதிமுக ஆட்சியில் 9 முதல் 12 மணி நேரம் மட்டுமே மும்முனை மின்சாரம் தரப்பட்டதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தெரிவித்துள்ளார். எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட அறிக்கையில் திமுக அரசு தமிழ்நாட்டை 2ஆக பிரித்து டெல்டா மாவட்டங்களில் காலையில் 6 மணி நேரம், டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கு இரவில் 6 மணி நேரம் என ஒரு நாளுக்கு 12 மணி நேரம் மட்டும் விவசாயிகளுக்கு விலையில்லா மின்சாரம் வழங்க திட்டமிட்டுள்ளதாக செய்திகள் வெளியாகியுள்ளதாகவும் இந்த திட்டத்தை நடைமுறைப்படுத்தினால் விவசாயிகள் கடும் சிரமத்திற்கு ஆளாவார்கள் என தெரிவித்துள்ளார். எனவே 24 மணி நேரமும் விவசாயிகளுக்கு விலையில்லா மும்முனை மின்சாரத்தை வழங்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக விளக்கம் அளித்துள்ள மின்சாரத்துறை அமைச்சர் செந்தில் பாலாஜி, அதிமுக ஆட்சியில் அதிகபட்சம் 12 மணி நேரம் மட்டுமே மும்முனை மின்சாரம் வழங்கியதாக கூறினார். எனவே இந்த ஆண்டை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுக்கு காலை 6 to 8 அதே போல மாலை 6 to 10 இந்த 6 மணி நேரம் மட்டுமே இருமுனை மின்சாரமாக இருக்கும். மீதி இருக்கக்கூடிய 18 மணி நேரமும் ஒட்டுமொத்தமாக மும்முனை மின்சாரம் வழங்குவதற்கு மின்சார வாரியம் நடவடிக்கை எடுத்திருக்கு. மத்தியில் ஆளும் திமிரோடு பேசக்கூடாது என அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேசியதற்கு பாஜக சார்பில் பதிலடி கொடுக்கப்பட்டுள்ளது. பாஜக நிர்வாகிகள் சிலர் அதிமுகவில் இணைந்ததைத் தொடர்ந்து அவ்விரு கட்சிகளுக்கிடையே வார்த்தை போர் நாளுக்கு நாள் முற்றுகிறது. இந்நிலையில் சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக மூத்த நிர்வாகியும் முன்னாள் அமைச்சருமான செல்லூர் ராஜு, மத்தியில் ஆளும் திமிரோடு பாஜகவினர் பேசக்கூடாது என்றும் அக்கட்சியினருக்கு சகிப்புத்தன்மையும் வாயடக்கமும் வேண்டும் என்றும் கூறினார். எங்க கட்சியில இருந்து பாரதிய ஜனதால சேர்க்கும்போது இனிச்சிச்சு, இப்ப அங்க இருந்து இங்க வரும்போது கசக்குதான். அதனால சகிப்புத்தன்மை வேண்டும். முதல்ல பாரதிய ஜனதா கட்சிக்காரங்களுக்கு சகிப்புத்தன்மை வேண்டும். வாயடக்கம் தேவை. வாய் கொழுப்போட பேசக்கூடாது. மத்தியில் ஆளுகின்ற திமிரோட பேசக்கூடாது. அதுதான் எங்களுடைய மெசேஜ். இத்தனை நாட்கள் தெர்மாக்கோல் ஆராய்ச்சியில் இருந்த செல்லூர் ராஜு தன்னை வளர்த்துக் கொண்ட பிறகு கருத்து சொன்னால் நல்லது என பாஜக தமிழக விளையாட்டு மற்றும் திறன் மேம்பாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி ட்விட்டரில் பதிலளித்திருக்கிறார். வாய்க்குழுப்பின்றி பேசுவது, திமிரின்றி நடந்து கொள்வது பற்றியெல்லாம் வகுப்பெடுக்க மதுரையில் செல்லூர் ராஜு விரைவில் கல்லூரி துவங்கப் போவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். வதந்திகளை தவிர்க்க புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு வாட்ஸ்அப் குழு உருவாக்க முடிவு செய்திருப்பதாக காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு தெரிவித்துள்ளார். கோவை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புலம்பெயர் தொழிலாளர்கள் விவகாரம் குறித்து தொழில்துறையினருடன் தமிழ்நாடு காவல்துறை தலைவர் சைலேந்திரபாபு ஆலோசனை மேற்கொண்டார். பிறகு செய்தியாளர் பேசிய அவர், வதந்தி பரப்பியது தொடர்பாக இதுவரை 11 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் 3 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். தொடர்ந்து புலம்பெயர் தொழிலாளர்களுடன் உரையாடல் வைத்துக் கொள்ளவும் தொழில்துறையினருக்கு அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும், புலம்பெயர் தொழிலாளர்களின் அச்சத்தை போக்கும் வகையில் அவர்களது மொழியிலேயே தகவல்களை தெரிவிக்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். காவல்துறை அதிகாரிகளும் அவங்கள்ட்ட போய் தொடர்ந்து அவங்களுக்கு தைரியம் கொடுக்கணும், அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள வாட்ஸ்அப் குரூப்பில் சேர்க்கணும். அவங்கள ஒரு நபர் மட்டும், ஒரு தொழிற்சாலையில் ஒரு நபர் மட்டும் கான்டாக்ட் பர்சன், லைசன் ஆஃபீஸர், லைசன் பர்சன் அப்படிங்கிற முறையில் தொடர்பு ஏற்படுத்திக் கொள்ளணும். இதைத் தொடர்ந்து கோவை மாவட்டம் சரவணம்பட்டி பகுதியில் தனியார் மில்லில் புலம்பெயர் தொழிலாளர்களை சந்தித்து பேசிய சைலேந்திரபாபு, சமூக வலைதளங்களில் வெளியான தவறான செய்திகளை கண்டு அச்சமடைய வேண்டாம் என்று அறிவுறுத்தினார். அப்போது தாங்கள் பாதுகாப்பாக இருப்பதை தெரிவிக்கும் வகையில் காவல்துறை தலைவர் பேசுவதை வீடியோவாக எடுத்து தங்களுடைய குடும்பங்களுக்கு அனுப்புமாறு புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு காவல்துறையினர் அறிவுறுத்தினார். சேலத்தில் நடைபெற்ற மகளிர் தின விழாவில் துணை மேயர் சாரதா கல்லூரி மாணவிகளுக்கு இணையாக நடனமாடி அசத்தினார். அம்மாப்பேட்டையில் உள்ள தனியார் கல்லூரியில் மகளிர் தின விழா நடைபெற்றது. விழாவில் சிறப்பு அழைப்பாளராக சேலம் மாநகராட்சி துணை மேயர் சாரதா தேவி கலந்து கொண்டார். கொண்டாட்டத்தின் போது கல்லூரி மாணவிகள் நடனமாடினர். துணை மேயரையும் நடனமாட வருமாறு அழைத்ததால் அவரும் மாணவிகளுடன் சேர்ந்து நடனமாடினார். துணை
மேயர் நடனமாடிய போது நிகழ்ச்சியில் பங்கேற்றவர்கள் கைத்தட்டி உற்சாகப்படுத்தினர். செயற்கை மணல் மற்றும் அரவை மணல் உற்பத்தி செய்வதற்காக தனிப்பட்ட குவாரி குத்தகைகள் வழங்கப்பட மாட்டாது என்று தமிழக அரசு திட்டவட்டமாக தெரிவித்துள்ளது. செயற்கை மணல் உற்பத்தியை ஒழுங்குபடுத்துவதற்கான புதிய கொள்கையை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வெளியிட்டார். தரமற்ற எம்சாண்டினை சந்தைகளில் விற்பனை செய்வதை தடுக்கவும் கண்காணித்திடவும் புதிய கொள்கையை தமிழ்நாடு அரசு வெளியிட்டுள்ளது. அதன்படி இந்திய தரக்கட்டுப்பாட்டு நிறுவனத்தால் பரிந்துரைக்கப்பட்ட தரத்தையொட்டி அதிக வலிமை மற்றும் செலவு குறைந்த தரமான செயற்கை மணல் பயன்பாடு ஊக்குவிக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. செயற்கை மணல் மற்றும் அரவை மணல் உற்பத்தி தொழிற்சாலைகளின் ஒப்புதலுக்கான நடைமுறையை முறைப்படுத்துதல், கல்குவாரிகளை மட்டுமே நம்பியிருக்கும் மண் அரைக்கும் தொழிற்சாலைகளுக்கு தேவையான மூலப்பொருட்களை பெற வழிவகை செய்தல் போன்றவை குறிப்பிடப்பட்டுள்ளது. கட்டடங்கள், கான்கிரீட் கட்டமைப்புகள், குவாரி கழிவுகள், இடிப்பு கழிவுகளை நேர்த்தியாக மறுசுழற்சி செய்வது ஊக்குவிக்கப்படும் என்றும், எம்சாண்ட் உற்பத்தி செய்வதற்கான தனிப்பட்ட குவாரி குத்தகைகள் எதுவும் வழங்கப்படாது எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநிலத்தில் குவாரி கழிவுகளே இல்லாத நிலையினை உருவாக்குவதே இந்த கொள்கையின் குறிக்கோளாகும் என தமிழ்நாடு அரசு கூறியுள்ளது. தீப்பெட்டி தொழிலை பாதிக்கும் சட்டவிரோதமான வெளிநாட்டு சிகரெட் லைட்டர்களை பறிமுதல் செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டிருப்பதாக தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் CBI கணேசன் தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு பட்டாசு மற்றும் தீப்பெட்டி தொழிலாளர்கள் நல வாரியத்தின் முதலாவது வாரிய கூட்டம் சென்னை தேனாம்பேட்டையில் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் சட்டவிரோதமாக விற்பனை செய்யப்படும் வெளிநாட்டு சிகரெட் லைட்டர்களால் தீப்பெட்டி உற்பத்தி பெருமளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்கள் தெரிவித்தனர். இதனைத் தொடர்ந்து பேசிய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் CBI கணேசன், தீப்பெட்டி உற்பத்தியாளர்கள் மற்றும் தொழிலாளர்களின் கோரிக்கையை ஏற்று சட்டவிரோதமாக விற்கப்படும் வெளிநாட்டு சிகரெட் லைட்டர்களை பறிமுதல் செய்ய சிறப்பு குழுக்கள் அமைக்கப்பட்டிருப்பதாக கூறினார். அமைப்பு சாரா தொழிலாளர்களின் பாதுகாப்பினை உறுதி செய்யும் வகையில் தமிழ்நாடு அரசு செயல்பட்டு வருவதாகவும் அமைச்சர் CBI கணேசன் தெரிவித்தார். திகார் சிறையில் உள்ள டெல்லி முன்னாள் துணை முதலமைச்சர் மணீஷ் சிசோடியாவை சட்டவிரோத பணப்பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறை கைது செய்துள்ளது. டெல்லி மதுபான கொள்கை ஊழல் வழக்கில் மணீஷ் சிசோடியாவை CBI கைது செய்தது. இந்த வழக்கை விசாரித்த சிறப்பு நீதிமன்றம் மணீஷ் சிசோடியாவை திகார் சிறையில் அடைக்க உத்தரவிட்டது. இதனிடையே மணீஷ் சிசோடியா தாக்கல் செய்த ஜாமீன் மனு வெள்ளிக்கிழமை விசாரணைக்கு வருகிறது. இந்நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் தொடர்பாக திகார் சிறையில் மணீஷ் சிசோடியாவிடம் அமலாக்கத்துறையினர் விசாரணை நடத்தியதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் அமலாக்கத்துறையினர் மணீஷ் சிசோடியாவை கைது செய்தனர். இதனால் மதுபான கொள்கை ஊழல் தொடர்பான வழக்கில் சிசோடியாவிற்கு ஜாமீன் கிடைத்தாலும் அவர் வெளிவர முடியாத சூழல் ஏற்பட்டுள்ளது. இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ள அரவிந்த் கெஜ்ரிவால், CBI சோதனையில் மணீஷ் சிசோடியாவிற்கு எதிராக எந்த ஆதாரமும் கிடைக்கவில்லை என்று கூறியுள்ளார். அவர் விடுதலையாகும் சூழல் ஏற்பட்டால் புதிய போலி வழக்குகளை உருவாக்கி மணீஷ் சிசோடியாவை சிறையில் வைத்திருப்பதே அவர்களின் நோக்கம் என்று கெஜ்ரிவால் குறிப்பிட்டுள்ளார். இதனை பார்த்துக் கொண்டிருக்கும் மக்கள் நிச்சயம் பதிலளிப்பார்கள் என்றும் அரவிந்த் கெஜ்ரிவால் ட்விட்டரில் பதிவிட்டுள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஆண்களின் ஆடையை பெண்கள் கிழித்து விளையாடும் வித்தியாசமான ஹோலி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. நாடு முழுவதும் ஹோலி பண்டிகை மார்ச் 8ஆம் தேதி வண்ணமயமாக கொண்டாடப்பட்டது. இதன் நீட்சியாக உத்தரப்பிரதேச மாநிலம் பிரயாக்ராஜில் ஹோலிக்கு மறுதினம் ஆடைகளை கிழித்து விளையாடும் நூதன கொண்டாட்டம் களை கட்டியது. இதில் பெண்கள் மீது ஆண்கள் நீரூற்றியும் ஆண்களின் ஆடைகளை பெண்கள் கிழித்தும் உற்சாகமாக விளையாடினர். குழாய்கள் மூலம் வண்ண நீர் மற்றும் மலர்கள் தூவ சுமார் 50,000 பேர் ஒரே இடத்தில் கூடி உற்சாகமாக அன்பை வெளிப்படுத்தினர். இதனை காணவும் இதில் பங்கேற்கவும் பல்வேறு நகரங்களில் இருந்து ஏராளமானோர் கூடினர். தருமபுரி மாவட்டம் பாலக்கோடு அருகே தடையை மீறி நடத்தப்பட்ட எருதுவிடும் விழாவில் காளை முட்டி 9 பேர் படுகாயமடைந்தனர். பாலக்கோடு ஸ்ரீபுதூர் மாரியம்மன் கோவிலில் திருவிழாவை முன்னிட்டு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த எருதுவிடும் விழாவிற்கு மாவட்ட நிர்வாகம் தடை விதித்திருந்தது. இந்நிலையில் நேற்றிரவு தடையை மீறி மின்னொளியில் எருதுவிடும் விழா நடத்தப்பட்டது. இதில் காளை ஒன்றின் கழுத்தில் கட்டியிருந்த கயிற்றை பிடிக்காமல் கழற்றி விட்டதால் சுற்றி நின்ற பொதுமக்களை கொம்பில் குத்தி தூக்கி வீசியது. இதில் படுகாயமடைந்த கிருஷ்ணன், திவ்யா, ராணி, சண்முகம் உள்ளிட்ட 9 பேர் பாலக்கோடு அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட காளையின் உரிமையாளரை அழைத்து பாலக்கோடு போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
அதிமுக பொதுச் செயலாளர் தேர்தலை விரைவில் நடத்துவதற்கான பணிகள் குறித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எனினும் அந்த விஷயம் பற்றி விவாதிக்கப்படவில்லை என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் விளக்கமளித்துள்ளார். ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் அதிமுக வேட்பாளர் தென்னரசு தோல்வியடைந்த நிலையில் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற்றது. இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் அமைப்பு ரீதியாக உள்ள 68 மாவட்ட செயலாளர்கள் கலந்து கொண்டனர். மேலும் கேரளா, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த பொறுப்பாளர்கள் பங்கேற்றனர். கூட்டத்திற்குள் செல்போன் எடுத்துச் செல்ல மாவட்ட செயலாளர்களுக்கு அனுமதி மறுக்கப்பட்டது. சுமார் 1.5 மணி நேரம் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, இடைத்தேர்தல் முடிவுகள் நாடாளுமன்ற தேர்தலில் நிச்சயம் எதிரொலிக்காது என்று கூறினார். எனவே கட்சியினரிடம் வெறுப்பின்றி அனைவரையும் அரவணைத்துச் சென்று கட்சியை பலப்படுத்த வேண்டும் என்று மாவட்ட செயலாளர்களுக்கு அவர் அறிவுறுத்தினார். வாக்குச்சாவடி அளவில் குழுக்களை வலுப்படுத்த முடிவு செய்யப்பட்டதாக கூறப்படுகிறது. கட்சியின் பொதுச் செயலாளர் தேர்தலை அடுத்த மாதம் நடத்த கட்சி தலைமை முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. இதையொட்டி தேர்தலுக்கு தயாராகுமாறு மாவட்ட செயலாளர்கள் கேட்டுக் கொள்ளப்பட்டனர். அதிமுக, பாஜக இடையே கூட்டணி உள்ள நிலையில் தமிழ்நாடு பாஜகவை யாரும் நேரடியாக விமர்சிக்க வேண்டாம் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கட்சியின் வளர்ச்சிப் பணிகள் குறித்தும் நாடாளுமன்ற தேர்தல் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக தெரிவித்தார். அதே நேரம் பொதுச் செயலாளர் தேர்தல் குறித்து விவாதிக்கப்படவில்லை என்று ஜெயக்குமார் கூறினார். நம்முடைய இந்த மாவட்ட கழக செயலாளர் கூட்டத்திலே கட்சியினுடைய அந்த வளர்ச்சி, அதே போன்று மக்களை சந்திக்கின்ற அந்த ஒரு நிகழ்வுகளும் இன்றைக்கு ஒரு விவாதமாக இன்றைக்கு எடுத்து வைக்கப்பட்டு அதன் அடிப்படையிலே ஒரு சிறப்பான முறையில் கூட்டம் நடைபெற்றது என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது இங்கே விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, அதனால அது குறித்து விவாதிக்கிறார். இந்நிலையில் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் ஓ பன்னீர்செல்வத்தால் வேட்பாளராக அறிவிக்கப்பட்ட செந்தில் முருகன் அதிமுக தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமியை சந்தித்து அதிமுகவில் தன்னை இணைத்துக் கொண்டார். இதேபோல ஓ பன்னீர்செல்வத்தால் நான்குநேரி தெற்கு ஒன்றிய செயலாளராக அறிவிக்கப்பட்ட தளவை சுந்தர்ராஜும் அதிமுகவில் இணைந்து கொண்டார். இதற்கிடையே செந்தில் முருகனை கட்சியிலிருந்து நீக்குவதாக ஓ பன்னீர்செல்வம் அறிவித்துள்ளார். எய்ம்ஸ் போன்ற பிரம்மாண்ட மருத்துவமனைகளை அமைக்க காலதாமதம் ஆகலாம் என தெலங்கானா ஆளுநரும் புதுச்சேரி துணைநிலை ஆளுநருமான தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். சென்னை KK நகரில் உள்ள ESIC அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சர்வதேச மகளிர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று பேசிய போது தமிழிசை இவ்வாறு தெரிவித்தார். எய்ம்ஸ் நம்ம மாநிலத்திற்கு வருகிறது என்று நாம் எல்லாம் மகிழ்ச்சி அடையணும். எய்ம்ஸ் வரும்போது எந்த மாவட்டத்துக்கு கொண்டு போறதுன்னு அதுல ஒரு சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அதிலே காலதாமதமாச்சு. அப்புறம் அது மதுரைக்கு கொண்டு வரப்பட்டது. ஏன்னா தென்பகுதியையும் வடபகுதியும் இணைக்கின்ற ஒரு மதுரையில் அது இருக்கணும் அப்படின்னு. அது ஒரு பிரம்மாண்டமாக கட்டப்படுற மருத்துவமனை. சும்மா நான் ஒரு வார்டு போட்டேன், 2வது வார்டு கொண்டாண்டேன் அப்படின்றது இல்ல. அதனால்தான் சொன்னேன், மருத்துவமனைகள் எல்லாம் செங்கல்களால் கட்டப்படுவதில்லை, இதயத்தினால் கட்டப்படுகிறது. இன்னும் பல ஆண்டுகளாக அந்த கட்டப்பட்டு அதன் மூலம் பல இதயங்கள் காப்பாற்றப்பட வேண்டும். சிவகங்கையில் EPS பங்கேற்கும் பொதுக்கூட்ட நாளில் OPS அணியினர் போராட்டத்திற்கு அனுமதி கோரிய நிலையில் அதற்கு காவல்துறை மறுத்துள்ளது. சிவகங்கையில் வரும் சனிக்கிழமை அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு அனுமதி கோரி காவல்துறையிடம் மனு அளிக்கப்பட்டிருந்தது. அதே நாளில் ஓ பன்னீர்செல்வம் அணியினர் போராட்டம் நடத்த அனுமதி கேட்டிருந்தனர். ஒரே நாளில் இருதரப்பும் தனித்தனியே நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி கோரியது தொடர்பான வழக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் விசாரணைக்கு வந்தது. மாலை 6 மணிக்குள் பரிசீலித்து முடிவெடுக்க சிவகங்கை DSPக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் எடப்பாடி பழனிசாமி பங்கேற்கும் பொதுக்கூட்டத்திற்கு காவல்துறை அனுமதி அளித்துள்ளது. அதே நேரம் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினரின் ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவதாக காவல்துறை அறிவித்துள்ளது. அதிமுகவின் ஒரு பிரிவினர் பொதுக்கூட்டம் நடத்தும் அதே நாளில் OPS தரப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்பட வாய்ப்புள்ளதாக தகவல் கிடைத்துள்ளதாக காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. எனவே ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் மற்றொரு நாளில் போராட்டத்திற்கு அனுமதி கோரும் பட்சத்தில் பரிசீலிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உத்தரவை மீறும் பட்சத்தில் கட்சி நிர்வாகிகள் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இனி நம்ம ஊரு செய்திகளை பார்க்கலாம்.
கிருஷ்ணகிரி மாவட்டம் போச்சம்பள்ளி அருகே விசாரணையின் போது போலீசாரை தாக்கியவர் கைது செய்யப்பட்டார். சந்தூரில் அம்மன் கோவிலில் பூசாரியாக இருக்கும் கீதா அருள்வாக்கு சொல்வது போன்ற வீடியோக்களை யூடியூபில் பதிவேற்றம் செய்து வந்துள்ளார். அதை பார்த்து அம்மன் கோவிலுக்கு சென்ற பார்த்திபன் என்பவர் அங்கேயே தங்கிவிட்டதாக கூறப்படுகிறது. பார்த்திபனை மீட்டு தரக்கோரி அவரது குடும்பத்தினர் போச்சம்பள்ளி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இது தொடர்பான விசாரணையின் போது பெண் பூசாரியுடன் வந்த வேல்முருகன் போலீசாரை தாக்கினார். இதனால் பெண் பூசாரி கீதா மற்றும் வேல்முருகனை போலீசார் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் பண மோசடி வழக்கில் சீல் வைக்கப்பட்ட VRS நிதி நிறுவனத்தின் சூப்பர் மார்க்கெட்டில் அதிகாரிகள் ஆய்வு மேற்கொண்டனர். வந்தவாசியில் தீபாவளி பொங்கல் சீட்டு நடத்தி அப்பகுதி மக்களிடம் பல லட்சம் ரூபாய் மோசடி செய்ததாக VRS நிதி நிறுவனத்தின் அலுவலகம் மற்றும் சூப்பர் மார்க்கெட்டிற்கு சீல் வைக்கப்பட்டது. இந்நிலையில் VRS நிதி நிறுவன சூப்பர் மார்க்கெட் சீலை அகற்றி கணினி மென்பொருள் மற்றும் ரசீதுகளை சென்னை பொருளாதார தடுப்பு குற்றப்பிரிவு போலீசார் ஆய்வு செய்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஸ்ரீசந்திர சூடேஸ்வரர் கோவிலில் தெப்ப உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மாசி மாத திருவிழாவை முன்னிட்டு மலையடிவாரத்தில் உள்ள மரகத சரோவரம் என்றழைக்கப்படும் பச்சை குளத்தில் தெப்ப உற்சவம் நடைபெற்றது. பச்சை குளத்தின் அருகே சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்பாளையும் சிவபெருமானையும் பக்தர்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர்.